வணக்கம் சின்னமா ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் தான், அதுவும் சுவாரஸ்யமான ஷார்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்சதும் கூட. ஏன்னா சினிமாவை பற்றின நியூஸ், ஓகேவா? சினிமாவை பற்றின நியூஸ்னா அது நம்ம தமிழ்நாடு சினிமாவோ இல்லை வந்து பாலிவுட் சினிமாவோ இல்லை, வேர்ல்டு, ஓகேவா? ஹாலிவுட் சினிமா பற்றி என்ன அப்படின்னா, இந்த சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கு. என்னன்னா, இந்த 98வது ஆஸ்கார் விருதுகளுக்கு பரிந்துரை பண்ணதுல 16 ஆஸ்கார் அவார்டு இந்த சின்னர்ஸ் படத்துக்கு நாமினேட் ஆயிருக்கு. இந்த ரயான் கூக்லர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த அவார்டை எப்ப வெளியிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 15, ஓகேவா? மார்ச் 15 நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அவார்டு. இந்த 16 அவார்டு நாமினேஷன் பண்ணதுல எத்தனை அவார்டு வாங்க போகுதுன்னு மார்ச் 15 நமக்கு தெரிஞ்சிடும். இது படம் ரயான் கூக்லர் அவர் தான் வந்து சிறந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வருவார்னு நினைக்கிறேன். ரயான் கூக்லர் டைரக்டரா இந்த படத்துக்கு இருக்கிறாரு. இந்த படத்தோட மிச்சல் டி ஜோர்டன் அப்படிங்கிறவர் தான் இதோட ஆக்டர், ஓகேவா? ஹீரோ. ஸோ இந்த படம் எந்தெந்த துறையில வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறந்த படத்துக்கு, சிறந்த இயக்குனருக்கு, சிறந்த நடிகருக்கு, சிறந்த துணை நடிகருக்கு, சிறந்த துணை நடிகை, ஆனா இதுல சிறந்த நடிகைக்கு வரல, ஓகேங்களா? சிறந்த அசல் திரைக்கதைக்கு, சிறந்த ஒளிப்பதிவு கேமராமேனுக்கு, அப்புறம் சிறந்த கலை இயக்கத்துக்கு, சிறந்த ஆடை வடிவமைப்பு, ஸோ அப்புறம் சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்துக்கு, ஓகேவா? சிறந்த ஒளி மியூசிக்கு, சிறந்த வீடியோ எஃபெக்ட்ஸ்க்கு, ஸோ பின்னணி இசையை கூட, ஓகேவா? ஸோ சிறந்த பாடல் மற்றும் சிறந்த நடிகர் தேர்வு ஆகிய மொத்தம் 16 ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இது எப்போ வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் அவார்டு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929 கொடுத்தாங்க. ஸோ இப்ப நடக்கிறது என் 98வது ஆஸ்கார் அவார்டு, ஓகேவா? அதே மாதிரி கிராமி அவார்டுங்கிறது மியூசிக்காக கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அவார்டும் ஒவ்வொருத்துக்கு இருக்காங்க. இது திரைப்படத்துக்காக, இன்டர்நேஷனல் ஃபிலிமுக்காக கொடுக்கறது. இதுலதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் 2011 2 ஆஸ்கார் அவார்ட் மியூசிக்காக எந்த படத்துக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட்